என்ன கொடுமைங்க இதுங்கிற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னமும் மகாநதியில விஜயும், காவேரியும் டைரக்ட்டா பேசாம மனசுக்குள்ளேயே பேசிட்டு இருப்பாங்களாம். மைண்ட் வாய்ஸ வச்சு எத்தன நாள் இந்த கதைய ஓட்டலாம்னு நெனைக்கிறாங்கங்கிறது தெரியல. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்டின்னா வந்து, இந்த இயக்குனருடைய எல்லா கதைகள்லயுமே வந்து நெறைய காம்படிஷன் மேல காம்படிஷன் நடக்கும். குக்கிங் காம்படிஷன், அதுக்கப்புறம் வந்து சிறந்த ஜோடியான ஒரு காம்படிஷன் என்னென்னவோ பண்ணிருப்பாங்க. அதே மாரி தான் இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னொரு காம்படிஷன் அப்படின்னு வந்து வச்சு இந்த கதாநாயகன் ஒரு ரியாலிட்டி ஷோலாம் கொண்டு போய், இப்போ கடைசியில வந்து மேடையில எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது முதல்ல கங்கா வந்து என்னுடைய கணவர், அவர் தான் என் உலகம். ஆனால் அவர் நான் காசு சம்பாதிக்க தான் முக்கியம்னு நான் நினைக்கிறாரு. நான் அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி நெகிழ்ச்சி ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தங்களாம் மேடைக்கு வராங்க. பாட்டி, அதுக்கப்புறம் வந்து சந்திரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்படி ஒரு மருமகன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும், எங்கள் வீட்டுக்கு மகமாரின்னு பேசுகிறாங்க. பாட்டி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, குமரன் வந்து நிவினை பார்த்து பாராட்டி பேசுகிறாரு. அவன் வந்து எனக்கு ஒரு தம்பி மாதிரி அப்படின்னு சொன்னோன்னா, அவரும் வந்து எங்கள் அண்ணா மாதிரி அப்படின்னு சொல்ல உடனே பணக்கார வீட்டு பையன் ஆனால் என் கூட எப்படி பழகிறான் பாருங்க, அவன் என் சகலையும் கூட அப்படின்னு யமுனாவை பேச சொல்ல, யமுனா எங்கள் மாமா ரொம்ப ஷைன்னு சொல்கிறலாம் நடக்குது. அடுத்து விஜயும் காவேரியும் வராங்க. இவர் தான் என் முதல் சகலை, அவர் தான் எனக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாருன்னா அதெல்லாம் ஏன் சொல்கிறீங்கிறாரு விஜய். இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு வந்து குமரன் சொல்லி, உடனே சகலைகளுக்குள்ளார இப்படி ஒரு ஒற்றுமையா அப்படின்னு எல்லாரும் மாற்றி மாற்றி பேசுறது, அந்த நெகிழ்ச்சியான விஷயங்கள்லாம் நடக்குது. அப்புறம் இவர் நடிச்சும் காமிக்கிறாரு. அந்த சங்கீதாவோட சேர்ந்து ஒரு காமெடி ஸ்கிட்டு, அதை எல்லாரும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு வீட்டுக்கு வரும்பொழுது தான் காரில் வந்து தேங்க்ஸ் எங்களுக்கு இது ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுக்கு அப்படின்னா, என்ன தேங்க்ஸ் சொல்கிற தூரத்தில் நீ நானும் இருக்கோம் அப்படின்னு விஜய் சொல்ல, காவேரி உடனே வந்து அதான் என்னை விட்டு கழட்டி விட போறீங்கிறாங்க. ஏன் பைத்தியமாமா நீ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணிக்கிட்டு இருக்கு. மைண்ட் வாய்ஸ்ல இன்னும் கதை போயிட்டு இருக்குங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.